ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது வாங்க பழகலாம். நான் உங்கள் பாண்டி கமல். இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட்டை வந்து வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு தங்கச்சி நமக்கு பிறந்திருந்தா இல்லை நம்ம கூட இருந்தா எப்படி இருந்திருக்கும், லைஃபே வேற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இவங்களை பற்றி நம்ம சொல்லி ஒரு 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 புகழ்ந்து ஒரு கவிதையை சொல்லணும் அப்படின்னா, மழை பெஞ்சுன்னா காரில் யூஸ் பண்ணுவாங்க வைப்பர். எப்படி மழை பெஞ்சா காரில் யூஸ் பண்ணுவாங்க வைப்பர். நம்ம ஷோக்கு சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஜெனிஃபர். வா 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 வா. எஸ், வெல்கம் டு தி ஷோ. வாங்க ஜெனிஃபர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் கமல், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அண்ட் உங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த ஜெனிஃபர், அதாவது போனா என்ற ஜெனிஃபர் வந்து உலகம் ஃபுல்லா ரசிகரை கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு இப்போ ஃபீல்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனப்பவே வந்து எனக்கு அதாவது தெரியல இந்த படத்துக்கு எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அது எதிர்பார்ப்பு இருந்தது, எப்படி இருக்கும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் அன்னைக்கு என்னால் போக முடியல. பட் நான் அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு தான் போக முடிஞ்சது. நான் ஊரில் இல்லை, சென்னையில் இல்லைன்னு. ஆனால் 1 வீக் அப்புறமும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஐ வாஸ் சூப்பர் டூப்பர் ஹாப்பி. அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். மக்களோட மக்களாக நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் வந்து தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்து கில்லி ஃபிலிமில் அவரை என்ஜாய் பண்ணது, அது செமையாக இருந்தது. அண்ட் தென் என்னோட டைலாக்ஸ் எல்லாம் மக்கள் சொல்கிறப்போ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஹாப்பினஸ். ஆக்சுவலாக தளபதி அந்த படத்தில் சாங்காக இருக்கட்டும், டைலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பேசின டைலாக் இந்த 2K கிட்ஸ் எங்க கிளாப் பண்ணாங்க? அது வந்துட்டு நீ படிங்கிறீங்க, அவன் கபடி கபடின்னு சொல்லிட்டு திரிறான். இது வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஹோல் க்ரௌட் வாஸ் சாண்டிங் திஸ் டைலாக். அண்ட் ஆல்சோ டே பதில சொல்றா. ஸோ இதெல்லாம் எல்லா டைலாகுமே அவங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து இப்போ நம்ம ஒரு கான்சர்ட் போனோம்னா எப்படி அந்த சாங் தெரியும், அதனால ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு போல, அந்த மாதிரி இது கான்சர்ட் இல்லை. ஆனால் இது ஒரு மூவியே வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி எல்லா டைலாகுமே அவங்க மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்லி, ஸோ இட் வாஸ் too much fun. ஆக்சுவலா விஜய் சார் வந்து வாடா போடன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க மட்டும். ஐயோ, அப்படியான்னு தெரியல. ஆனா அது சொல்றதுக்கு நான் ரொம்ப வந்து தயங்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நேருக்கு நேர், ஸோ அந்த ஃபிலிம்ல பண்றப்போ நான் அவர் வந்து எனக்கு சித்தப்பாவா பண்ணியிருந்தார். ஸோ அப்போ ஃபுல் மரியாதையா அங்கிள் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இல்ல ஷார்ட் இல்லைனாலுமே அங்கிள் தான் கூப்பிட்டு இருந்தேன். ஸோ அதனால ரொம்ப மரியாதையா அப்படி நடந்துட்டு இருந்த ஒரு டைம்ல அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி இங்க வந்தோன்னா அண்ணா அப்படின்னு சரி ஓகே அப்போ சார்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனா அப்பதான் அந்த ஷார்ட் சொல்றாங்க இந்த மாதிரி டே என்னன்னு கேள்வி அந்த பதில சொல்றா இதெல்லாம் வருது அப்படின்னா என்னடா அப்படின்னு. பட் அவர் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இல்ல இல்ல இது கேரக்டருக்கு எப்படின்னா நம்ம அப்படிதான் பண்ணணும். இதுல நான் அண்ணா நீ தங்கச்சி, அண்ணா தங்கச்சி வீட்டுல எப்படி இருப்பாங்க, எந்த தங்கச்சி அண்ணாக்கு மரியாதை கொடுத்துக்கா, அதெல்லாம் கொடுக்க மாட்டா, நீ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவரு தைரியம் கொடுத்தனாலதான் நான் அதெல்லாம் பேசினேன். இந்த இப்படி போட்டோ வச்சுட்டா நான் கில்லியை பத்தி தான் கேட்டுட்டே இருப்பேன். அது என்ன நடந்துச்சு, அந்த போட்டோ எடுத்து காட்டுங்க. என்ன கையில அல்வாவாது? எஸ், அதில் வந்து அவர் பிஸ்கெட் கொடுப்பாரு அப்பா அம்மாவுக்கு. இந்த பிஸ்கெட்னால தான் நான் வந்து இதுவானேன், எனக்கு வந்து ஸ்டேஷனில் ரயில்வே இதில் ட்ரெயினில் வந்து பிஸ்கெட் கொடுத்துறாங்க அப்படின்வாரு. பட் அதை எனக்கு பார்க்கறதுக்கு இந்த பையன் அல்வா கொடுக்குறான், என் அண்ணன் ஏதோ சதி பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் புரியும். அதை காமிக்கிறதுக்கான அந்த சீன் தான். ஸோ அதனால எனக்கு டப்புன்னு அது அல்வா மாதிரி தெரியறதுனால அந்த சீன். எஸ், ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலா ஜெனி நீனா ஜெனி இது? ஆமா. இல்லை ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது அங்கே வச்சிடலாமா? சண்டியில் வந்து எத்தனை தடவை கில்லி படத்தை பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில சமயம் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்ப்பேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல என்னோடது கொஞ்சம் ஜாஸ்தி வருமா, எனக்கு என்ன பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த சீன்ல இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த சீன்ல இப்படி அந்த மாதிரி தோணும் இருக்கு. பட் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அது அப்போ நான் வந்து ஆக்சுவலாக சன் டிவியில் அந்த கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல எனக்கு அப்போ நியூஸ் நிறைய சொல்லியிருக்காங்க, கில்லி போட்டா மட்டும் டிஆர்பி எக்குரும் சன் டிவில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐ ஜாலி. ஸோ ஒரு படம் நான் அதில் நடிச்சிருக்கேன். அண்ட் அந்த ஃபிலிம் வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நம்மளோட படம் அப்படிங்கிறப்ப அது செம்ம சந்தோஷமா இருக்கும். இப்போ சந்தோஷப்படும் போது இன்னொரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே, இப்போ விஜய் சார் வந்து இந்த 2 படத்தை நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கில்லி பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் தங்கச்சா செலக்ட் ஆயிடுவீங்க. விஜய் சார் இடத்துல யாரை வச்சு பார்க்கலாம் பார்ட் 2ல? விஜய் சார் இல்லாமலா? ஆமா கன்ஃபார்மா. இப்ப விஜய் சார் இல்லனா அங்க கில்லில கீ கூட கிடையாது. ஓகேவா, கில்லினா
அது விஜய் சார் மட்டும்தான். அவரோட இடத்துக்கு யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் மட்டும் இல்லை, தரணி சாருமே அந்த படத்துக்கு இருந்தாதான் அவ்வளோ வந்து அந்த படம் கொண்டு வர முடியும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டரும் அவரே இருக்கணும். ஸோ இட் வாஸ் லைக் ஒரு அந்த ஒரு காம்போ, அதெல்லாம் மீறி வேற யாராலையும் பண்ண முடியாது. எஸ்பெஷலி தளபதியோட கேரக்டர்லாம் அது அவர் தான் அந்த சரவண வேலு. அதை வேற யாராவும் நினைக்க முடியாது. வேண்டாம், நோ வே. அப்படிதான் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் கூட நான் வந்துடுறேன், அந்த போலீஸ் கேரக்டர் ஏய் வேலு அப்படின்னு சொல்லி வந்துடலான்னு பார்த்தேன். அதனாலதான் உங்களை போடல. இப்படியா வேலு அசிங்கப்படுத்தல பாத்தீங்களா? எஸ் ஜெனி, கிட்டத்தட்ட இந்த வீக் பார்த்தீங்கன்னா 25 டேஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. சான்ஸே இல்லை ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கான படம். அதுக்கப்புறம் விஜய் சார் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? இல்லை இந்த செலிப்ரேஷன் மூடு ஏதாச்சும் பார்ட்டிக்கிட்டு வச்சாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் நான் பார்த்ததுன்னா அப்பப்போ இந்த டப்பிங் தேட்டரில் நான் அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபிலிமுக்கு டப் பண்ணியிருப்பேன். அவர் அப்போ உள்ள என்ட்ரி ஆயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஜெனி தான், அவர் ஜெனி தான் சொல்லுவார். ஸோ எப்படி இருக்கீங்க ஜெனி? பார்த்தோன்னா ஹாய் சார் அப்படின்னு. ஜெனி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அவருக்கு நல்ல ஞாபகம்லாம் ஜாஸ்தி. ஏன்னா நான் நேருக்கு நேர் பண்ணிட்டு கில்லி பண்ணுறப்பவே கில்லியில் அவர் ஞாபகமாக சொல்லி கேட்டார். எனக்கு ஞாபகம் இருந்தது, நான் படம் இதுக்கு முன்னாடி அவர் கூட பண்ணியிருக்கேன்றதெல்லாம் ஞாபகம் இருந்தது. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலுமே ஹில் டாக். பட் ஆனால் நிறைய பார்க்கணும்னு யோசிச்சிருக்கேன். பட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம பார்த்துட்டீங்களா விஜய் சார் கூப்பிடுங்க. ஓ எஸ், தட் படம் ஹிட் ஆவறதுக்கு காரணமே ஜெனிஃபர் தான் கூட. கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி கூட கோஆர்டிஸ்ட் அப்ரிஷியேட் பண்ற தளபதி தான். நான் கிட்ட 2 தடவை இன்டர்வியூ எடுக்கும் போதும் சரி, என் பேரை மறக்கவே இல்லை. அதாவது இன்டர்வியூ எடுத்த என்னையே மறக்கலன்னா நீங்களாம் ஃபுல்லா கூட நடிச்ச ஆட்கள். சன் டிவில வந்து 150 தடவை அந்த படத்தை. ஸோ அந்த சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கணும். ஒருவேளை வந்து 2 படம் சொன்னார்ல, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கில்லி 2 பண்ணாருன்னா ஓ எஸ், அதெல்லாம் வந்து வேற லெவலா இருக்கும். அண்ட் ஜெனி, இப்போ என்ன பண்றீங்க? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கொஞ்சம் கடந்த சில வருஷமாவே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஆரம்பிச்சது. இப்போ இங்க ஒரு ஆஃபீஸ் எடுத்து பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஸோ ஃபுல்லா வந்து நேச்சர்ஸ் ஜாயின் சொல்லிட்டு ஹோம்மேட் சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி நலுங்கு மாவு, அழகா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் தான் இங்க இருக்கு. பிசினஸ் ஜெனிஃபரா? பிசினஸ் உமன், எஸ், ஆண்டர்பிரினர். Hopefully, yeah. Fantastic, super. இப்போ வெளிநாடுக்குலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நிறைய பேருக்கு. அண்ட் ப்ளஸ் சோப் மேக்கிங் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கோம். சோப் மேக்கிங், ஷாம்பு மேக்கிங் சொல்லியும் கொடுக்குறோம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு. அவங்க வந்து ஒரு பிசினஸ் உமனா ஆண்டர்பிரினரா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் ஜெனி, பெரிய ஒரு பிசினஸ் உமனா ஒரு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு முக்கியமான போட்டோ எனக்கு வந்து அவங்க வீட்டில் சுற்றி இந்த ஆஃபீஸில், ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெனிஃபரோட ஆஃபீஸில் தான் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண சாதனைகளே எங்களுக்கு ஃபோட்டோவாக காட்டிட்டு இருந்தாங்க, புகைப்படமா. அடுத்த ஒரு முக்கியமான ஃபோட்டோ. Yes. கலைஞர். இது யாரு பக்கத்துல? நான் தான். போய் அது கண்ணாடி போட்டுக்கு படத்துக்காக? அது படத்துக்காக கண்ணாடி போட்டது. பாத்தீங்களா மொமோல எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு. இது எப்போ நடந்தது? இது வந்து நேருக்கு நேர் ஃபிலிம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஸ்டேட் அவார்ட் வாங்கினேன் அந்த படத்துக்கு, பெஸ்ட் சைல்டு ஆக்ட்ரஸ்னு. ஸ்டேட் அவார்ட் கூட ஒரு 13-14 அவார்ட்ஸ் வந்து லைனா அந்த வருஷம் எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஸ்டேட் அவார்டு அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அப்போ கலைஞர் கையால், ஏன்னா நம்ம வந்து அப்போ அவர் வந்து சிஎம்மாக இருந்ததுனால கலைஞர் அவர்கள் கையால் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஆனால் அப்போ வந்து நம்ம அவார்ட் கொடுப்பாங்க, நம்ம கீழே இறங்கி வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் ஆனால் பேசவே இல்லையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, மை அப்பானால் இஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் கலைஞர் அவர்கள். ஸோ அதனால வந்துட்டு நம்ம போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போனோடனே என்னை வந்து வர சொல்லு அந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க இல்லையா, அவங்க அவார்ட் வாங்கினாங்களே, அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலை. நாங்கள் போனோடனே அவங்க மீட் பண்ணுறதுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு. உடனே மீட் பண்ணிவிட்டு நான் அப்போ தான் வந்திருக்கேன்றதுனால ஒருத்தர் அனுப்பி இவ்வளோ பெரிய பர்க் சாக்லேட், எனக்கு இன்னும் அந்த பாக்ஸ் எல்லாம் நான் வீட்டில் இன்னும் வச்சிருக்கேன். ஸோ பெரிய பர்க் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அண்ட் பொக்கே நான் கொடுத்தேன். ஸோ சூப்பராக என்னமா நல்லா நடிச்சிருந்தியா அப்படின்லாம் அவர் பேசிட்டு அவர் கூட அந்த ஒரு உரையாடல், இட் வாஸ் ரியலி வெரி ஹார்ட் வார்மிங். இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து என்னோட 8 வயசுல நடந்தது அப்படின்னாலும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற விஷயம் இதெல்லாம். ஆமாம், 6 இயர்ஸ்ல நடித்தேன். 7 இயர்ல ரிலீஸ் ஆச்சு. 8 வயசுல அவார்ட் வாங்கினேன். எப்போ ரிலீஸ் ஆச்சுல? கில்லி 2004. 20 வருஷம். 20 வருஷம் கரெக்டா இல்ல? இது பண்ணப்போ it was 96.
ஆக்சுவலா 2 பேட்சும் உங்களுக்கு இல்ல 98ல இந்த இது இப்போ வெளியே போகும்போது பசங்க பார்க்கலாம் 2K கிட்ஸா வருவாங்க பைக்ல இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கேட்பாங்களா? எஸ் நிறைய இருக்கு. அடுத்து முக்கியமான போட்டோ இது மக்கள் செல்வன் எங்களுடைய ரொம்ப ஃபேவரட். அதான் எங்கள் ஃபேமிலிக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு என்னோட அம்மா அண்ட் என்னோட கசின்ஸ்லாம் வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கும் உங்களை பார்க்கணும், பட் அட் த சேம் டைம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பெரிய ஃபேனு. ஸோ அதனால உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னதுக்காக அவரை நாங்கள் மீட் பண்ண தருணம் இது. ஸோ வித் மை மாம், டேட் அண்ட் மை கசின்ஸ் வி ஆல் மெட் ஹிம். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ. வருஷம் சினிமா வாழ்க்கையில் இந்த இந்த சினிமாவில் சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு மறக்க முடியாத இது மறக்கக்கூடிய ஒரு தருணம் இது நடந்திருக்க கூடாது சினிமாவில் ஏதாச்சும் ஒன்று இருக்கா? அந்த மாதிரினா எதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இது ஜஸ்ட் லைக் தூக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரினா மேபி பேராண்மை நான் சொல்லுவேன். பேராண்மையில அந்த 5 கேர்ள்ஸ்ல ஒன் ஆஃப் த கேர்ள்ஸா நான் வந்து நடிக்க வேண்டியது. ஆமா, எஸ், யா. ஸோ அதனால அப்போ ஜெயம் ரவி சார் கூட அதுக்கு முன்னாடி சம்திங் ஃபிலிமும் பண்ணியிருந்தேன். ஸோ ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட். ஸோ அந்த ஃபிலிம் பண்ண வேண்டியது, பட் பல ரீசன்ஸ்னால என்னாலையும் பண்ண முடியல. அந்த டைம்ல என்னால் அந்த ஃபிலிம் பண்ண முடியல. எனக்கு அது ஏன் ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னா அது ஃபுல்லா அந்த அட்வென்ச்சரஸான ஒரு ஃபிலிம், காட்டுல ஏறி இறங்கி அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அட்வென்ச்சரஸா எங்கேயாவது ஊருக்கு போறது, அந்த மாதிரி ஹைக்கிங் பண்றது, இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால அந்த ஃபிலிம் இது மாதிரி பண்ண முடியாம போச்சேன்னு ஒரு வருத்தப்பட்டிருக்கேன். எத்தனை படம் பண்ணிருக்கீங்க இது வரையும்? எத்தனை சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க? மூவியான்னு யோசிச்சுக்கிட்டா ஒரு 40+ மூவிஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு வயசுல இருந்து? ஆமா. ஒரு வயசுல எனக்கு பல்லு தேய்க்க பிரஷ் பண்ண பல்லே தேய்க்க தெரியாது. அப்ப எனக்கும் தெரியாதுதான், எங்க அம்மா தான் தேய்ச்சி விட்டுருப்பாங்க. அப்ப எப்படி நடிச்சீங்க ஒரு வயசுல? அது நடிக்க வேண்டியதுதான். அது வந்து பிரபு சார் அண்ட் குஷ்பு மேம்க்கு பையனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பி வாசு சார் கேட்டிருந்தாரு. கிழக்கு கரைன்னு ஒரு ஃபிலிம். ஸோ அப்ப சின்ன தம்பி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அதே சேம் காம்போ பண்ணாங்க. ஸோ அது வந்து கிழக்கு கரைன்னு ஒரு ஃபிலிம். ஸோ அதுல வந்து ஆமா, அவருக்கு கிளைமேக்ஸ்ல ஃபுல்லா பையனா அவங்க 2 பேரும் என்ன தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. எப்படி பொண்ணு கண்டுபிடிச்சிருவாங்களே? இவ்வளவு தூரம் இருந்தது. பட் ஆனா அப்போ குழந்தை தானே, ஒரு வயசுல இவ்வளவு பெருசாவா இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சோ அதுல இருந்து அப்படியே ஆமா. சோ நேருக்கு நேர் பண்றப்பவே I was almost 10 films old. 40 படம். ஆமா, இது வரைக்கும் 40 films. சீரியல்ஸ் வந்து கணக்கா இல்ல, பட் எபிசோட்ஸ் வைஸ் பார்த்தா ஈஸிலி 5000 to 6000 எபிசோட்ஸ் ஈஸியா பண்ணிருப்பேன். ஏன்னா கங்கா யமுனா சரஸ்வதி 1000+ எபிசோட்ஸ் போச்சு. அதுல அந்த குழந்தையா வந்து அது வந்து ஒரு 10 எபிசோட்னு ஆரம்பிச்சது 1000 எபிசோட்ஸ் போச்சு அந்த சீரியல். ஸோ அதுக்கப்புறம் பல சீரியல்ஸ் பண்ணிருக்கனால ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான் திருப்பி கேட்குறேன். நீங்க வெள்ளித்திரையில வந்து விஜய் சார் வந்து எப்படி ஒரு மறக்க முடியாத ஆளோ அதே மாதிரி சீரியல்லே ஒரு மறக்க முடியாத ஒருத்தர் கூட நடிச்சிருப்பீங்க. அவரை பத்தி 2 வார்த்தை மக்கள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா? அப்படி யாருமே எனக்கு ஞாபகமே வரலையே. அவர் பேரு கால ஆரம்பிக்கும், இல்லல முடியும். ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கலாம், கில்லி படத்துல மாதிரி ஜீன்ஸ் போட்டு விஜய் சார் மாதிரி ஐடியாவே இல்லைங்க. சாரி, சுத்தமா எனக்கு தெரியலங்க. என்னது எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு தெரியலங்க. பொன்னாடி பிள்ளைலாம் பார்த்துட்டு ஸோ யா நம்ம வந்து சீரியல் வந்து நடிச்சிருக்கோம். அப்போ வந்துட்டு இதே மாதிரி தான் மொக்க போட்டுட்டே இருப்பாரு. அதனாலதான் இல்ல நீங்க ஆங்கரிங் பண்ணுங்க, சீரியல்ல வந்து அவங்க ஓன் டைலாக் கிடையாது, ஆனா நீங்க ஓன் டைலாக் சொல்றதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி உங்களை ஆங்கரிங்ல கரெக்டா தூக்கி போட்டிருக்காங்க. செம்மங்க. இது பாராட்டினே அது ஒரு மாதிரி ஆமா, சூப்பர். அண்ட் இப்போ இருக்க பொண்ணுங்க வந்து சினிமாவுக்கு வந்து எப்படி ஆயத்தமா வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க வந்த டைம்லாம் இருக்கும் பயங்கர இல்ல சப்போர்ட் இருக்கும். இல்ல அப்பயே ரொம்ப வீட்டெல்லாம் சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க, அதை தாண்டி வந்தீங்க. இப்போ எப்படி இருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த சினிமாவுக்கு வர பொண்ணுங்களோட வே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல, மேபி இட் ஹஸ் பிகம் லிட்டில் ஈஸின்னு சொல்லலாம். ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது ஒரு சின்ன ஒரு டூல் தான். பட் அந்த டூல் வந்து சினிமா என்ட்ரு ஆகிறதுக்கு மேபி ஹெல்ப் பண்ணலாம். பட் அது மட்டுமே வா அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஆர்கானிக்கலி தெர் ஆர் மெனி லைக் ஹீரோயினாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்கானிக்காக வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டேலண்ட் தான். ஸோ எனிவேர் நீங்கள் டேலண்ட்டோட ப்ளஸ் வந்து அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட இல்லை எனக்கு நடிக்கணும், இதில் எனக்கு பேஷன் இருக்குது, ஃபேம் வரணும், எனக்கு காசு வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து சினிமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது இல்லை. நடிக்கணும், நடிக்க பிடிக்கும், நடிப்பு எனக்கு பேஷன். ஸோ அது எனக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்தா கண்டிப்பா சினிமா வந்து தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடும். அப்படியா? சரி, நம்ம ரீல் பண்ணலாம். கில்லி படத்துல இருந்து ஒரு ரீல். என்ன ரீல் பண்ணலாம்?
பூஞ்ச் அதுதான் என்ன ரீல் பண்ணீங்க நீங்க? எது அந்த இது போவார்ல அந்த ஏதோ கபடி ஆட போவாரு, ஆமா அங்க போயிட்டு கபடி அது 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 டைலாக் ஞாபகம் இருக்கா? பேச முடியுமா? சத்தியமா இல்ல. இல்ல நான் விஜய் மாதிரி இமேஜ் பண்ணேன் அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஆமா நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. எவ்வளவு அவுட் ஆஃப் 10 நான் ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். அவுட் ஆஃப் 10 நான் உங்களுக்கு மார்க் கொடுக்குறேன். என்ன மாட்டி விடுறீங்களா? நான் உங்களை திருப்பி மாட்டி விட்டுருக்கேன். போறோம் போயிட்டு கபடின்னு ஆடுறோம், அவ்வளவுதான். எனக்கு அந்த டைலாக் ஆக்சுவலா சொல்றது தைரியம் இல்லை. அது எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ் செம்மையா. இப்ப ஜெனி ஆக்சுவலா உங்களை பத்தி சொல்லுங்க. அம்மா அப்பா பேரு என்ன, என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க? கேட்க வந்துருங்க அப்படி. அம்மா அப்பா பேரு? அம்மா விக்டோரியா, அப்பா சார்லஸ். சார்லஸ் விக்டோரியா, இது எங்கேயோ ஸ்ட்ரீட் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இது அமெரிக்கால இல்ல, இங்கிலாந்துல சார்ல்ஸ்னு கிங் இருக்காங்க, விக்டோரியான்னு குயின் இருந்திருக்காங்க. ஸோ யா. ஏய் உண்மையிலே பிறக்கும் போதே அந்த குஷி படத்துல மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களா இல்ல? தெரியல, எங்க தாத்தாக்கு அப்ப தெரிஞ்ச ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியான்னு வச்சுட்டாங்க. பட் என் அப்பாவுக்கு எப்படி வச்சாங்கன்னு தெரியல. அவங்க இல்ல உண்மையிலே வந்து பேரை மாத்துனாங்களா இல்ல? இல்ல அவங்களோட ஒரிஜினல் பேரே சார்லஸ் அண்ட் விக்டோரியா தான். சீரியஸ்லி? ஆமா. எப்படி அமைஞ்சது அதெல்லாம்? அது அப்படியே அமைஞ்சிருச்சு ஜாலியா. சார்லஸ் விக்டோரியா பிறந்து ஜெனிஃபரே வா ஃபேண்டாஸ்டிக். சூப்பர்ரா. ஜெனிஃபர் எந்த நாட்டோட இது? அது ஏதாச்சும் இருக்கா? இல்ல இப்பதான் இந்தியால சென்னையில என் வீட்டுக்கு நான் குயின். குயின் எந்த நாட்டோட குயின் ஆக்சுவலி ஜெனிஃபர்? தெரியல, அதெல்லாம் யாரும் இல்ல நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃபுட் என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிச்சதுன்னா இட்டாலியன் குசின் பிடிக்கும். ஸோ பாஸ்தா அண்ட் பிரியாணி எனி டே. அப்படி. எஸ். அடுத்து வந்து பிடிச்ச ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் ஃப்ரீக்வெண்டா? இப்போ சாரி அந்த மாடர்ன் அந்த மாதிரி அந்த மாதிரினா எனக்கு வந்து ஸ்கர்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனி ஸ்கர்ட் ஏன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும்னு. அதை விட்டா சாரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சென்னையில நீங்க வந்து டைம் பாஸ் பண்ற இடம்? பீச். மெரினா பீச் இல்ல, மோஸ்ட்லி திருவான்மியூர் பீச். அண்ட் நீங்க போக ஆசைப்படுற ஒரு இடம், இந்த இடத்துக்கு நான் எப்படியாவது என்னோட ட்ரீம் அப்படின்னா ஐ வுட் சே ஆஸ்திரேலியா. ஏன்னா எனக்கு வந்து ஒரு குக்கிங் ஷோ அங்கே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வச்சிருக்க அங்கே இருக்க அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் போய் சாப்பிடணும், அவங்க வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்ல போய் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசை. யூரோப் இருந்தது, யூரோப் போயிட்டேன். ஸோ அதனால யூரோப் ஒரு 7-8 தடவை போயிருக்கேன். இது கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனப்போ ஈஸியாக சொல்கிறேன், இது யூரோப் பண்ணிட்டு ஒர்க் விஷயமா எஸ் போயிருக்கோம். ஸோ கூட அசிஸ்டன்ட்லாம் கூப்பிடுவாங்களா? இல்லை, நான் மட்டும் வரும்போது என்ன சொல்லு வரேன். யூரோப் எங்க இருக்கு? இந்தியால தான் இருக்கா? யூரோப் சார் அப்படி கேட்கல, அது தனி கான்டினென்ட். ஆசியா மாதிரி இன்னொரு கான்டினென்ட். ஆமா ஆமா. எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க பிள்ளைய. எஸ். ஸோ அதனால ஐ திங்க் மேபி ஆஸ்திரேலியா, அப்படி இல்லைன்னா எனக்கு லாஸ் ஏஞ்சலஸ் போகணும் அப்படின்னு, ஹாலிவுட் பார்க்கணும், அது அந்த ஆசை இருக்கு. ஃபியூச்சர் பிளான், ஒரு ட்ரீம் என்ன, கனவு? இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், இதை நான் பண்ணிட்டு தான்பா அப்படி ஒரு கனவு இருக்கும்ல? அப்படின்னா அந்த மாதிரி சொல்லணும்னா எனக்கு சினிமா துறையில அப்படின்னு சொல்லணும்னா நேஷனல் அவார்ட் வாங்கணும்ன்ற ஆசை ரொம்ப இருக்கு. என் கூட நடி. கண்டிப்பா. ஸோ ஏன் என் கூட நடிக்க சொல்றேன்? நான் நல்லா நடிக்க மாட்டேன். அப்போ நீ நல்லா நடிப்ப. அப்போ ஒரு வழியை பார்ப்பாங்க, யாருக்கு அவார்டு எதாவது தெரிஞ்சு போச்சு அப்படின்பாங்க. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு நீங்களும் நல்லா நடிப்பீங்க. இவருக்கு பேரே நாங்க ஷூட் பண்றப்பெல்லாம் இவரோட பேரே ஆக்கோ. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆர்வ கோளாறு. ஆக்கோ. அப்படியா? ஆமா. ஏதோ அவார்டு கொடுக்க போறோம். இல்ல ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சு என்ன பண்ணோம், இது இப்படி பண்ணலாமா, ஜெனி இதை நான் இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இது இப்படி பண்ணலாமா, இது இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப வெரி இன்வால்வ்ட் இன் ஆக்டிங் அப்படின்னு சொல்றேன். அவார்டு கிடைக்குமா? கிடைக்கும். ரைட், விடுங்க. ஸோ நேஷனல் அவார்டு ஒன்று ஜெனிஃபர், இதுதான் அவருடைய ட்ரீம். ஸோ இந்த விஷயம் வந்து டெஃபினட்டாக நம்ம நடக்கணும் அவன் வாழ்க்கையில். அன்னைக்கு வந்து ஜெனிஃபர் உலகம் ஃபுல்லாக எப்படி அந்த கிளியில பார்த்து உலகமே பிரமிச்சதோ அதே மாதிரி அந்த டைமும் வந்து உங்களை கொண்டாடுவாங்க நிச்சயமா. ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டோட எல்லா அண்ணன்களுக்கும் ஒரு பெரிய தங்கச்சி. ஓகேவா? டெஃபினட்டா இந்த விஷயம் நடக்கணும். அண்ட் அடிக்கடி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு காமெடி ஆதித்யால என்னது? கில்லி. அஃப்கோர்ஸ் கில்லியோட காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்க, அதெல்லாமே செமையா இருக்கும். அது தவிர ஐயாச்சாமி சச்சின், அந்த ஃபன் காமெடியும் ரொம்ப பிடிக்கும். பிட்டு 2 எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டு நங்கூரம் நல்லா இருந்ததா நச்சுன்னு அப்படின்னு நடந்து போவாரு. ஒரு கில்லி படத்துல ஒரு பாட்டு எங்களுக்கு. பாட்டா? பாடணுமா? 2 லைன். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல?
அதைத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல, அன்னையர் தினம் அன்னைக்கு தான் அம்மா பத்தி பாடணும்னு இல்ல, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோர் ஆலயம். கர்மம் கர்மம். சூப்பர்பா. ஜெனியை பத்தி ஒரு ஒன்லைன்ல, நான் இங்க பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன், இந்த இடத்துக்கு வந்தேன், இப்போ இது ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ஒன்லைன்ல நீங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஓகே, சென்னையிலே தான் பிறந்தேன், சென்னையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வளர்ந்தது எல்லாமே பக்கா சென்னை கேர்ள். ஸோ நிறைய பேர் பார்த்து எனக்கு வந்து தமிழ் தெரியுமாலாம் கேட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நல்லா தமிழ் பேசுவேன். நேபாள் பொண்ணு மாதிரி தான் இருக்கு. சின்ன வயசுல doubt வந்துச்சு. ஸோ நேபாள் பொண்ணா இருக்குமோ? எக்கச்சக்க பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கு. ஸோ சென்னை அண்ட் ஐ எம் அ வெரி ஃப்ரீ ஸ்பிரிட்டட், அட் த சேம் டைம் ரொம்ப வந்து இண்டிபெண்டான ஸ்ட்ராங் பில்ட் விமன் அப்படின்னு என்ன சொல்லிக்கிறது ஆசை. அண்ட் ஒர்க்கஹாலிக், ரொம்ப ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். 24/7 வந்து வேலை விட்டுட்டாங்கன்னா நீ சந்தோஷம். ஒர்க்கஹாலிக் 24/7 இது என்னோட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. ரைட். ஸோ யா, அதுதான். அண்ட் சினிமானா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றது அதை விட அதுக்கும் ஈக்குவலாக சாப்பிட்றதும் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் என்னோட பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஏதாவது நல்ல வழியில் நேர்மையாக ஏதாவது செஞ்சு ஒரு ஒரு லெவல், அதாவது ரொம்ப பணக்காரி ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் நம்ம இருக்கிற இந்த லெவலை விட அடுத்த லெவலுக்கு போயிட்டு அந்த லெவல்லையே ஸ்டே பண்ணுற அளவுக்கு. சரி, நம்ம ரீல் பண்ணலாம். வெடிமணி கொலுசுக்குள்ள துளுக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்கேன். எண்ணம் இருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே, கணி துணிஞ்சா உலகம் உனக்க பின்னாலே. உப்பு விளக்கா சிரிச்சா சிரிச்சா தம்பீரு கொள்ளையடிச்சா மனசு மனசு இப்போது நம்ம பக்கம் காத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆதித்யா டிவியை பத்தி நீங்க சொல்லுங்க. ஆதித்யா சேனல் பற்றி சொல்லணும்னா செம்ம ஃபன்னான சேனல். குழந்தைங்களுக்கு சுட்டி டிவி இருக்குது, அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் பெரியவங்களை குழந்தைங்களாக மாற்றுற ஒரு சேனல் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆதித்யா டிவி தான். ஸோ சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. நோட் பண்ணுங்கப்பா. இந்த விஷயம் தெரியாமல் போச்சு பார்த்தீங்களா? ஜெனிஃபருக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கிடைக்கணும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். கில்லி மாதிரி அவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அவ ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கணும். அது லாஸ் ஏஞ்சல்ஸா? எஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்கே போகணும். அப்புறம் வேற என்ன போகணும்? ஐரோப்பாவா? ஐரோப்பா எங்கன்னா? யூரோப்பா? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா போகணும். எல்லாம் போகணும், எல்லாமே நடக்கணும். போகும்போது எனக்கு ஏதாவது சாக்லேட்டாச்சும் வாங்கிட்டு வா. ஓகேவா? எஸ். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கெஸ்டோட சந்திக்கும் முறை உங்களது நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம்.